முதலமைச்சர் என்று நம் தமிழகத்துக்கு சுட்டிக்காட்டியவர் திரு காமராஜ் அவர்கள். அதே போல மத்தியில் ஆளும் பிரதம மந்திரி யார் என்பதையும் 2 முறை சுட்டிக்காட்டி இந்தியாவிற்கு வழிகாட்டியவர் திரு காமராஜ் அவர்கள். அப்பேற்பட்ட காமராஜர் தான் பொற்காலம் பொற்காலம் என்று சொல்கிறோம். அதற்கு மகுடம் வைத்தவர் போல் ஒரு விஷயம்தான், ஒன்றே ஒன்றுதான், அவர் ஆட்சியில் ஊழல் என்பதே கிடையாது. அவர் மறைந்த போது அவரிடத்தில் இருந்த பையில் இருந்த காசு, வங்கியில் இருந்த காசு வெறும் 125 ரூபாய் மட்டுமே. 4 கதர் சட்டை, 4 வேஷ்டி, ஒரு செருப்பு, ஒரு கண்ணாடி, ஒரு பேனா, அதுதான் அவர் சொத்து. 9.5 ஆண்டு காலம் ஆட்சி அமைத்த ஒரு முதலமைச்சரின் சொத்து அதுதான். அதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த நேரத்தில் காமராஜரின் 124வது பிறந்த நாளில் நாம் தமிழக மக்கள் அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுக்க வேண்டும். அதாவது ஒரு சகோதரத்துவம், அதே போல எல்லோரும் சமூக அக்கறையோடு நாம குடும்பத்துக்காக ஓடுறோம், உழைக்கிறோம், காசு பணம் சம்பாதிக்கிறோம். அது தப்பே இல்லை, அது 100% அது வேணும், அதான் முதல்ல. ஆனா இதே போல சமுதாயத்துக்கு பாருங்க, மேடையில் இருக்கிற எத்தனை சமுதாய பணியாற்றுறாங்க பாருங்க. இதே போல ஒவ்வொருவரும் செய்யணும். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிறோம் குடும்பத்துக்கு, அது வேற விஷயம். அதே போல சமூகத்துக்காக நம்ம ஏதாவது நம்மளால இயன்ற நல்காரியங்களை எல்லோருமே செய்ய வேண்டும். ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ ஒரு காய்கறி தோட்டம் போடுறோம், இல்லை ஒரு பழத்தோட்டம் போடுறோம், அதை பராமரிச்சாதான் அது நம்மளுக்கு அறுவடையாகி நம்மளுக்கு பயன்படுத்த முடியும். அதே போல நம்ம நாடு நல்லா இருந்தா நம்ம நாட்டு நாமளும் நல்லா வாழ முடியும். நம்மளுக்கு அடுத்த வர சந்ததிகளும் மிக சிறப்பாக வாழ முடியும். எல்லோரிடத்தில் அன்பாக இருக்கும், எல்லோரிடத்தில் நட்பு கரத்தோடு செயல்படுவோம், ஒரு புதிய அன்பான உலகை உருவாக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மாணவர்களை பரிசினை பெற மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம். முதல் பரிசினை பெற்றவர் எல்லாருமே எடுத்துக்கலாம். இரண்டாம் பரிசினை பெறுவர் பின்னால வரவா, பின்னால வா, பின்னால வா, பின்னால வா.